la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்படியெல்லாம் இவர்கள் போவது இவர்களுடைய பழக்கம்தான். பழைய காலத்திலும் கருணாநிதி இப்படித்தான் போய் வாஜ்பாயோடு ஒட்டினார். அப்புறம் அதுக்கு நியாயமெல்லாம் சொல்லுவார்கள். வாஜ்பாய் இஸ் த ரைட் மேன் இன் தி ராங் பிளேஸ். இந்த மாதிரிலாம் வாஜ்பாயே கருதி இருக்க மாட்டார். இந்த ஹெச் ராஜா இருக்காரு, அவர் ஒரு எம்எல்ஏ ஆனார். திமுக சப்போர்ட்லாம் எம்எல்ஏ ஆகினார். எங்கேயாவது உண்டா? தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட சொல்லி திமுக காரர்கள் வேலை பார்த்தார்கள். மறுபடியும் திரும்பவும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆகவே இது நடக்கும். பிறகு அணிகள் மாறும். இவர்களுடைய சுமை காரணமாக மீண்டும் பிஜேபி இந்த 5% ஓட்டையும் இழக்கும். இப்பொழுது முருகனை பொதுவாக தமிழ் கடவுள் என்று சொல்லுகிற வழக்கம் ஒன்று இங்கே இருக்கிறது. முருகன் தமிழ் கடவுள் என்பதில் மாற்றில்லை. ராமனுக்கு எதிராக முருகனை கொண்டு போய் நிறுத்தினால் எங்களுடைய பண்பாடு வேறு, எங்களுடைய சமயம் வேறு என்று அவனுக்கு காட்டியதாக ஆகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரே ஒரு செயலால் ஆகும். தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றுங்கள். தானாக இந்துத்துவம் வெளியேறியும் RN ரவி அதை சுருட்டி கக்கத்தில் வைத்துக் கொண்டு போய்விடுவார். பெரியாரே ஒரு பெரிய தவறு செய்தார். கடவுள் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கக்கூடாது. உன்னுடைய கடவுள் சிவன், உன்னுடைய கடவுள் நீ சைவன், நீ வைணவன். தமிழனுக்கு மொழி உண்டு, இனம் உண்டு, வரலாறு உண்டு, கலாச்சாரம் உண்டு, எல்லாம் உண்டு. சமயம் மட்டும் கிடையாதோ? கடவுள் இல்லை என்று சொன்ன காரணத்தினால் கடவுள் வேண்டும் என்று சொல்கிறவனெல்லாம் இந்துவாக ஆகிவிட்டான். இந்துத்துவம் மண்டையை தூக்கி கொண்டு ஆட்டுவதற்கும் அண்ணாமலை போன்றவர்கள் ஆடுவதற்கும் அதுதான் காரணம். எல்லாம் கெட்டி இந்த RS பாரதி மாதிரி ஒரு விளங்காத ஆளை வைத்து கொண்டு என்ன ஐயோ சகிக்க முடியாது அந்த ஆள் பேசுவது. பகுத்தறிவாதி என்று நிலையாட்டுவதற்காக சேகர்பாபு அயலானவர். அப்புறம் சேகர்பாபு மாநாடு நடத்தினால் பலன் வந்தால் பரவாயில்லை, பலன் வராது என்றால் ஒருத்தன் கேள்வி கேட்பான் என்றால் 2 பேருக்கும் காட்ட வேண்டும். நான் மீனாகவும் இருப்பேன், பாம்பாகவும் இருப்பேன். எல்லாம் கேவலமான அரசியல். தர்மபுரம் ஆதீனம் தப்பு செய்தால் வகாப்பை கொண்டு போய் உள்ளே திணிக்காதே. வக்ஃபோடு தவறு செய்தால் அண்ணாமலையை கொண்டு போய் உள்ளே திணிக்காதே. வக்ஃபோடுக்குள் இந்துவை நினைப்பது என்பது இதை விட முட்டாள்தனமான, நம்முடைய மோடி தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொள்வதற்கு இதை விட வேறு காரியம் செய்யவே முடியாது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழகற்பையா அவர்கள். வணக்கம். திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படித்தான் இந்த திருமாவளவனுடைய எம்எல்ஏ அவர் பேர் என்ன, ஷானவாஸ், அவர் பேசியிருக்க தற்செயலாக நான் பார்த்தேன். அவர் பேசியிருந்தது அவர்கள் இனிக்கிறார்களா என்றெல்லாம் கேட்கிறார். ஏன்னா இந்த அளவுக்காக அவர்கள் ஒட்டி விட்டார்கள். இவர்களுக்கு ஏதாவது விவரம் தெரிந்திருக்கும். டெல்லி அரசியலை இவருடைய தலைவர் சொல்லியிருப்பார் என்று எனக்கு தெரியாது. நான் இப்படியெல்லாம் இவர்கள் போவது இவர்களுடைய பழக்கம்தான். பழைய காலத்திலும் கருணாநிதி இப்படித்தான் போய் வாஜ்பாயோடு ஒட்டினார். அப்புறம் அதுக்கு நியாயமெல்லாம் சொல்லுவார்கள். வாஜ்பாய் இஸ் த ரைட் மேன் இன் தி ராங் பிளேஸ். இந்த மாதிரிலாம் வாஜ்பாயே கருதி இருக்க மாட்டார். ரைட் மேன் இன் தி ராங் பிளேஸ், ராங் பார்ட்டி என்று சொல்லி அப்புறம் அதுக்கு இதெல்லாம் சொல்லுவார். இப்போ கொஞ்சியதே மோடியினுடைய ரஜினிகாந்த் சொல்லுகிறார், மோடி மேலே கொடி காட்டியிருக்காவிட்டால் ராஜ்நாத் சிங் பேசுவாரா, இவ்வளவெல்லாம் வருவாரா என்று ரஜினி சொல்லுகிறார். ஆக ரஜினியையும் துரைமுருகனுக்கு எதிராக பேச வைத்தது ஸ்டாலின் தான். அப்புறம் மோடி சொல்லித்தான் இவர் பேசியிருப்பார் என்கின்ற செய்திகளெல்லாம் ரஜினிக்கு எல்லா இடங்களிலும் தொடர்பு இருக்கிற காரணத்தினாலே தெரிந்திருக்கும். நான் சொல்லுகிறேன், நீ அந்த பக்கம் தொலைய வேண்டியவன் தான் நீ. உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. உங்கள் அப்பனாலே தாக்கு பிடிக்க முடியலையே. ஜெயலலிதா இங்கே உட்கார்ந்து கொண்டு கடுமையாக இருக்கிறார் என்ற உடனே நீ போய் காலடியில் விழுந்து விட்டாய். வாஜ்பாய் காலடியில் நமக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அதில் பங்கு பெறவில்லை என்றால், நாம் அந்த வெளியே தனித்து நின்றால் ஜெயலலிதாவிடம் தாக்கு பிடிக்க முடியாது என்றது அஞ்சித்தானே போய் காலில் விழுந்தீர்கள் வாஜ்பாய் காலில். இப்பொழுதும் உனக்கு அதுதான் நிலைமை. மோடியினுடைய அரசாங்கம் அவர் ஒன்றும் செய்யவில்லை. அவரிடம் உண்மையிலேயே ரொம்ப சரியான ஏவல்னா இந்த என்ன புலத்துறை, ஆய்வு புலத்துறை, இடி இருக்கிறது. அது மாதிரி எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இந்த அதிகாரங்களை எல்லாம் ஏவுவார்கள். எல்லாம் நீ எல்லாம் எப்படி என்றால் எல்லாம் பண்ணி வைத்திருக்கிறீர்களே. எல்லாம் பொன்முடி, பெரியசாமி,
தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், யாராவது ஒருவன் ஒரு யோக்கியன் ராத்திரிக்கு என் வீட்டு கதவை எப்படி தட்டுவான், என்ன காரணம் பற்றி தட்டுவான் என்று சொல்வதற்கு ஒருவனும் இல்லையே. ஸ்டாலின் வீட்டு கதவு வரையிலும் தட்டுவார்கள், அப்புறம் சபரீசன் வீட்டு கதவையும் தட்டுவார்கள். அதனாலே உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. பேசி பேசி பார்த்தாய். நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் சேர்ந்து கொள்கிறேன் என்று பொய்யாமொழி பக்கத்தில் இருக்கிறார், இந்த தலைமைச் செயலாளர் பேசுகிறார், நான் கேட்டேன் தொலைக்காட்சியில். வெட்கம் இல்லை உனக்கு? இப்பொழுது நீ சொல்கிறாய் இந்தியை இவன் எதிர்ப்பான், சமஸ்கிருதத்தை திணிப்பான், இதிலேயே நான் சேர வேண்டும், 500 கோடி எங்களுக்கு தர வேண்டிய முதல் பங்கை தரமாக மறுக்கிறான், நாங்கள் எங்களுடைய கொள்கைப்படி அதில் சேர மாட்டோம். அப்புறம் என்னதுக்கு அன்றைக்கு தலைமைச் செயலாளரை விட்டு சொல்ல சொன்னாய்? காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு, இரவில் ஒரு பேச்சு. நீங்களெல்லாம் என்ன மனிதர்கள் என்று கேட்கிறேன் நான். எந்த காரணம் கொண்டும் இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதுதான் நம்முடைய கொள்கை. உன்னுடைய கொள்கையை விட என்னுடைய கொள்கை இன்னும் ஸ்ட்ராங். இந்தி நெவர், இங்கிலீஷ் எவர். இதுதான் எங்கள் கட்சி கொள்கை. 18 மொழியும் ஆக வேண்டாமா? வைத்துக்கொள். இப்பொழுது திருமாவளவனெல்லாம் பாராளுமன்றத்தில் தமிழில் நன்றாக நம்முடைய மேடையில் பேசுவது போலவே பேசுகிறார். இது ஆங்கிலத்தில் பேசுவதென்றால் சிரமம். அது நல்லது. மோடியால் ஏற்பட்ட ஒரே ஒரு நன்மை, பாராளுமன்றத்தில் நம்முடைய எல்லா உறுப்பினர்களும் பேசுகிறார்கள். இதற்கு முன்பு பாதியால் பேசாது, பிறகு சீட்டில் எழுதி வைத்து கொண்டு 4 வார்த்தை பேசிவிட்டு உட்கார்ந்து விடுவார்கள். இந்த நிலைமையை அவர் போக்கி விட்டார். எல்லாரும் ஒரிய மொழியில் பேசலாம், வங்க மொழியில் பேசலாம், தமிழ் மொழியில் பேசலாம், எல்லா பேச்சுக்களும் மொழிபெயர்க்கப்படும் என்ற நிலை வந்துவிட்ட காரணத்தினாலே எவனும் தன் கருத்தை சொல்வதற்கு கூச்சப்படாத நிலையை உண்டாக்கியிருக்கிறார் மோடி என்பது ஒரு சிறப்பு. ஏதோ ஒரு மனிதன் இருந்தால் 10 இருக்கும், நல்லதும் 2 இருக்கும் அல்லவா? அதனால் அதெல்லாம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பேச வைத்து விட்டது. ஊமையாக இருந்த பல பேர் இப்பொழுது பேச முடிந்ததற்கு காரணம் அதுதான். ஆகவே இப்பொழுது உன்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. எதற்கு பிஎம்சி திட்டத்தை பற்றி பேசுகிறான்? நான் ஓதையாக வைத்திருக்கிறான், அவன் தான் செலவு செய்கிறான். கேந்திர வித்யாலயா வைத்திருக்கிறான், அவன் தான் செலவு செய்கிறான். அங்கெல்லாம் இந்தி. ஒவ்வொரு எம்பியும் 1 கோடி ரூபா காசு வாங்கி கொண்டு அங்கே சீட்டு வாங்கி கொடுக்குறீர்கள். வெக்கம் கட்டவர்கள் நீங்கள். அதெல்லாம் ஒளிந்தால் உங்களுக்கு வருமானமே இருக்காது. எல்லாம் இந்த வேலை தான் செய்கிறீர்கள். பிஎம் ஸ்ரீ என்கின்ற அந்த திட்டமே அந்த கடைசி ஒன்றுக்கு சொன்னார்களே, பிஎம் என்பது பிரதான் மந்திரி, ஸ்ரீ என்பதற்கு ஸ்கூல், ஹெச் என்பதற்கு ஏதோ அந்த கல்வி நிலையையே மேம்படுத்துவதற்காக உள்ள திட்டம் தான் அது. ஸ்ரீ என்பது நான் வடமொழி ஸ்ரீயோ என்று நினைத்தேன். அதல்ல, ஏதோ டு எலிவேட் எஜுகேஷனல் சிஸ்டம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவன் அதான் ஜீவன், அவன் இந்தியை விட மாட்டான். அவன் மண்டையோடு வந்தது இந்தியும் சமஸ்கிருதமும், அவனுக்கு அதெல்லாம் புரியாது. அவன் அழிவானே தவிர. காந்தியை கொண்டு விட்டு 50 ஆண்டுகள் வனவாசம் செய்தார்கள். இந்த நம்முடைய ஆவண்ணா ராஜா போய் மந்திரியாகி காங்கிரஸை கவிழ்த்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார். அதனுடைய விளைவாக ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அவர்களை துரத்துவது எளிதாக இல்லை. பிறகு அந்த அதிகாரத்துக்கு நீ கட்டுப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. இதுதான் நடக்க போகிறது. கொஞ்ச நாளில் நீங்கள் அப்படியே சேர்ந்து கொள்வீர்கள். அதனாலே காங்கிரஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் வருவான். எல்லாம் மாறும். அப்படித்தானே மாறும். எத்தனையோ தரம் காங்கிரஸ் எம்ஜிஆரோடு இருந்தது, நீ ரோட்டில் இருந்தாய், பிஜேபியோடு இருந்தாய். இந்த ஹெச் ராஜா இருக்கார், அவர் ஒரு தரம் எம்எல்ஏ ஆனார். திமுக சப்போர்ட்லாம் எம்எல்ஏ ஆகினார். எங்கேயாவது உண்டா? தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட சொல்லி திமுக காரர்கள் வேலை பார்த்தார்கள். மறுபடியும் திரும்பவும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆகவே இது நடக்கும். பிறகு அணிகள் மாறும். இவர்களுடைய சுமை காரணமாக மீண்டும் பிஜேபி இந்த 5% ஓட்டையும் இழக்கும். அவனுக்கு அவ்வளோதான் தலையில் விதித்தது. இந்த அண்ணாமலை சும்மா ஆய்வு என்று பேசியதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பிராமணர்கள் கட்சி என்று பேசப்பட்டதை அண்ணாமலை பிராமணர்கள் கட்சி இல்லை என்று ஆக்குவதற்கு முயன்றார். அவ்வளோதான். தவிர பழைய காலத்தில் இலகணேசன் தலைவராக இருப்பார், ஹெச் ராஜா தலைவராக இருப்பார். எல்லாம் பிராமணர்கள் தான் அந்த கட்சியில் சேர்வார்கள். அந்த கட்சியினுடைய நோக்கமே பிராமணத்துவத்தை தூக்கி நிறுத்துவது தான். ஏனென்றால் வடநாட்டில் இருக்கிறவனுக்கு ஒருவனுக்கும் மதம் கிடையாது, சமயம் கிடையாது, பிலசாபிக்கல் அவுட்லுக் கிடையாது. விவேகானந்தருக்கே கிடையாது. ஆதிசங்கரை தானே தொங்கினார். விவேகானந்தர் போய் அமெரிக்காவில் பேசிய பேச்சு நம்ம ஆதிசங்கருடைய மதத்தை, அத்வைதத்தை போய் பார்த்தீர்களா எங்களுடைய மதம் என்று சொல்லிவிட்டு வந்தார். அத்வைதத்திற்கு அந்த பக்கம் சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, இங்கே 1000 மதங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் விவேகானந்தருக்கு தெரியாது. அவர் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்வைதம் தான் அவருக்கு இந்து மதம். ஆகவே இந்து மதம் என்பது தான் இந்தியாவின் மதம் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார்.
சுந்தரம் பிள்ளை தான் அவரை சட்டையை பிடித்து நிறுத்தி, இந்து மதம் இந்தியாவின் மதம் இல்லை, இது உன் மதம், உனக்கு சொந்த மதம் இல்லை, ஆதிசங்கரரை வைத்துக்கொள், எங்களுக்கு சொந்த மதம் சைவம் என்று சொன்னவர் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை. எப்படி ஆட்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை, கா சுப்பிரமணியம் பிள்ளை, மறைமலையடிகள், அப்புறம் தேவனையப்பாவானார், வாசுப்பா மாணிக்கம், பெருஞ்சித்திரனார், எவ்வளவோ பெரிய அறிஞர்கள் கூட்டம் இருந்தது. ஒரு கொள்கை காலம் அது. இப்பொழுது ஒருத்தன் கூட ஒரு வாத்தியாருடைய பேர் சொல்கிற மாதிரி ஒருவன் இல்லை. இந்த இவர் தான் இருக்கார், பேசிக்கொண்டு மேடையில் திரிகிறார் எப்பொழுது முருகனுக்காக, அவர் தான் இருக்கிறார், வேறு ஒரு ஆளும் இல்லை. ஏதோ சரி பரவாயில்லை, அது கொஞ்சம் தூக்கி வைத்து கொள்ளுகிறார்கள் மடியில் என்று சொல்லி அவர் ஒருவர் தான் இருக்கிறார். ஆகவே இந்த முருகன் மாநாடும் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ராமனை தூக்கி கொண்டு அவர்கள் வருகிறார்கள். இந்துத்துவம்ன்றது ராமனை தூக்கி கொண்டு, ராமனை மடியில் வைத்து நடத்தப்படுவது இந்துத்துவம். நாங்கள் ராமர் இல்லை. தமிழ்நாட்டில் என்றைக்குமே ராமர் கடவுளாக போற்றப்படவில்லை. ராமன் இதிகாசத்தின் தலைவனாக போற்றப்பட்டவனே தவிர, ராமன் இங்கே தருமனும் இங்கே கடவுளாக போற்றப்பட்டவன் இல்லை. என்ன, அதே மாதிரி நம்முடைய ராமன் போற்றப்பட்டவன் இல்லை. ஆனால் அந்த பேர்கள் நிறைய இடப்பட்டன. அந்த கதைகள் பெரிய அளவுக்கு வழங்கின. அவர்கள் மதிக்கப்பட்டார்கள். எல்லாரும் பெரியார் வரையிலும் ராமசாமி ஆனார், நாட்டில் இருக்கிற பெண்ணெல்லாம் சீதை ஆனார், அதெல்லாம் வேறு. ஆனால் ராமாயணம் போன்ற ஒரு நூலும், மகாபாரதம் போன்ற ஒரு நூலும், ஒரு நாட்டை, இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டை ஒழுங்கமைப்பதற்கு ஆற்றல் வாய்ந்த இதிகாசங்கள் என்பது என்னுடைய கருத்து. அதையெல்லாம் ஒழித்து விட்டு போனால், இந்த இப்பொழுது திமுக உண்டாக்கி வைத்திருக்கிற கூட்டத்தை போல இந்தியாபுரம் இந்த மாதிரி கூட்டம் உண்டாகிவிடும். அவையெல்லாம் மனித சமூகத்தை மாற்றி அமைக்க பிறந்த இதிகாசங்கள். அவை குறைவானவை என்பது என்னுடைய கருத்தல்ல. ஆனால் நமக்கு சொந்த மதம் இருக்கிறது. இப்பொழுது முருகனை பொதுவாக தமிழ் கடவுள் என்று சொல்லுகிற வழக்கம் ஒன்று இங்கே இருக்கிறது. சிவன் தமிழ் கடவுள் தான். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது தான் நிலை. ஆகவே சிவனுக்குள்ளே முருகன் அடக்கப்பட்டு சைவ மதம் தூக்கி நிறுத்தப்பட்டு எல்லாம் வந்த பிறகு சிவனை ஏன் நிறுத்தாமல் இவர்கள் கொண்டு போய் முருகனை நிறுத்தினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. முருகன் தமிழ் கடவுள் என்பதில் மாற்றில்லை. ராமனுக்கு எதிராக முருகனை கொண்டு போய் நிறுத்தினால் எங்களுடைய பண்பாடு வேறு, எங்களுடைய சமயம் வேறு என்று அவனுக்கு காட்டியதாக ஆகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரே ஒரு செயலால் ஆகும். தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றுங்கள். தானாக இந்துத்துவம் வெளியேறிவிடும். ஆர்.என். ரவி அதை சுருட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு போய்விடுவார். ஒரு காரியம் நான் 10-15 ஆண்டுகளாக சொல்கிறேன், இதை மாற்று என்று. பெரியாரே ஒரு பெரிய தவறு செய்தார். நானும் இதை 10,000 தடவை சொல்லிவிட்டேன். கடவுள் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கக்கூடாது. உன்னுடைய கடவுள் சிவன், உன்னுடைய கடவுள் நீ சைவன், நீ வைணவன், நீ குலதெய்வ வழிபாட்டுக்காரன், நீ எதற்கு பிராமணனுடைய இந்து சமயத்துக்கு ஆளாகிறாய்? இந்து மதம் உன்னுடைய மதமா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு உன்னுடைய சிவனையும் நான் முட்டாள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். அது உங்கள் சௌரியம், அது உங்களுடைய கொள்கை. கடவுள் இல்லவே இல்லை, சிவனும் இல்லை சொல்லுங்கள். அப்புறம் எங்களுடைய மதம் என்ன என்றாவது சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு. நீங்கள் கடவுளையே ஒழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடவுள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றவனால இந்துவாக ஆகிவிட்டான். நீங்கள் நினைத்ததுக்கு எதிர்விளைவு உண்டாகிவிட்டது. ஆகவே என்னுடைய கருத்து, பெரியார் 30 ஆண்டுகள் வெற்றி பெற முடிந்தது அவருடைய பலத்திலே. அதற்கு பிறகு வீரமணி வெற்றி பெற முடியாமல் போவதற்கு காரணம் என்ன என்றால் தன்னுடைய வலுவை இழந்து விட்டது. நியாயமாக நம்முடைய சமயம், தமிழனுக்கு மொழி உண்டு, இனம் உண்டு, வரலாறு உண்டு, கலாச்சாரம் உண்டு, எல்லாம் உண்டு. சமயம் மட்டும் கிடையாதோ? அதை சொல்லிவிட்டு முட்டாள்தனம் என்று சொல். அதை சொல்லவே ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று எங்களை இந்துவாக ஆக்கி வைத்தது நீதான் என்று நான் சொல்கிறேன். கடவுள் இல்லை என்று சொன்ன காரணத்தினால் கடவுள் வேண்டும் என்று சொல்கிறவனெல்லாம் இந்துவாக ஆகிவிட்டான். இந்துத்துவம் மண்டையை தூக்கி கொண்டு ஆட்டுவதற்கும் அண்ணாமலை போன்றவர்கள் ஆடுவதற்கும் அதுதான் காரணம். ஆகவே உங்களுடைய சிந்தனை சரியில்லை. இப்பொழுது நீ போய் முருகனை வைத்துக் கொள்வதனால் இது ஆகப் போவதில்லை. நீ தைரியமாக தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. நான் தூக்கு போட்டுக்கொள்கிறேன், நடக்கவில்லை என்றால் தூக்கு போட்டுக்கொள்கிறேன். நான் தவறாக இந்த அரசாங்கத்தை வழிநடத்தி விட்டேன் என்று தூக்கு போட்டுக்கொள்கிறேன். வை 15 நாள் ஒரு தேய்வரை வளர்வரை வருவதற்குள் இந்துத்துவம் ஆடி போய்விடும். இந்தியா முழுவதும் இது பெரிய பிரச்சனையாகும். இந்தியாவினுடைய முழு மதம் என்று நாம் இந்து மதத்தை கருதினோம். தெற்கே இருக்கிறவன் இது என்னுடைய மதம் இல்லை என்று சொல்லுகிறான், இது பிராமணர்களின் மதம் என்று சொல்லுகிறான், இது வேதாந்தத்தின் கூறு என்று சொல்லுகிறான், எங்களுக்கு தொடர்பில்லை என்று சொல்லுகிறான் என்கின்ற செய்தி மட்டும் போய் சேர்ந்தால் மோடி தூங்க மாட்டார். அப்படியானால் நமக்கு சொந்த மதம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம பிராமணனை கட்டி கொண்டு அழுகிறோமா என்று நினைப்பார். பிராமணன் குறைவானவன் என்றெல்லாம் சொல்ல, அவன் மதத்தை அவன் வைத்துக்கொள்ளட்டும். அவன் அத்வைதம் அவனுடைய ஃபிலாசபி. நம்முடைய மதத்தை நம்ம வைத்துக்கொள்ளும். அதுதான் என்னுடைய கருத்து. இதை நீ செய்து பார்.
நீ வெற்றி பெறுவாய். எத்தனை முருகன் மாநாடு நடத்தினா நீ வெற்றி பெற மாட்டாய். நாம் இந்து இல்லை என்ற செய்தி வெளிப்பட வேண்டும். இது 100 ஆண்டுக்கு முன்னால் ஏற்பட்டது. வள்ளலார் இந்துவாக இருந்ததில்லை. இதை மட்டும் நான் சொல்வது போல இல்லை என்றால் கோட்டைக்கு முன்பு தூக்குக்கயிறு கட்டி நான் தொங்குகிறேன். தவறாக இந்த அரசாங்கத்தை வழிநடத்தி விட்டேன் என்பதற்காக நான் அதை தொங்குகிறேன். அறிவு இருக்க வேண்டும். அறிவு உனக்கும் இல்லை, சொல்லுகின்ற அறிவும் உனக்கு தைக்காது. அதுதான். அப்புறம் சேகர்பாபுவில் நான் சொல்லவில்லை. சேகர்பாபு என்ன பண்ணுவார்? அவர் சும்மா கார்பரேஷன் மேஸ்திரி மாதிரி அவர். ஆனால் சேகர்பாபுடைய கருத்தே திமுகவுடைய கருத்து இல்லை அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. அது சொல்லு. அந்த முருகன் மாநாட்டில் அறநிலையத்துறை அமைச்சர் நிறைய பேசுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் முருகரை பற்றி பேசுனதுக்கும் அது கட்சியோடைய கருத்தே அல்ல. இது இவர்கள் நம்ம பகுத்தறிவு இயக்கத்திற்கு மாறாக போய்விட வேண்டாம் என்று இங்கிட்டும் நான் வாழையும் காட்டுவேன், தலையையும் காட்டுவேன், பாம்புக்கு தலையை காட்டுவேன், மீனுக்கு வாழை காட்டுவேன் என்பது போல் இதெல்லாம் கேட்டு இந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி ஒரு விளங்காத ஆளை வைத்து கொண்டு என்ன ஐயோ சகிக்க முடியாது அந்த ஆள் பேசுவது. பகுத்தறிவாதி என்று நிலைநாட்டுவதற்காக சேகர்பாபு அயலானவர். அப்புறம் சேகர்பாபு மாநாடு நடத்தினால் பலன் வந்தால் பரவாயில்லை, பலன் வராது என்றால் ஒருத்தன் கேள்வி கேட்பான் என்றால் 2 பேருக்கும் காட்ட வேண்டும். நான் மீனாகவும் இருப்பேன், பாம்பாகவும் இருப்பேன். எல்லாம் கேவலமான அரசியல். அறிவு கிடையாது, நேர்மை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு கொள்ளை கூட்டத்தின் கையிலே தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை கொடுத்து வைத்து விட்டு நாமெல்லாம் எனக்கெல்லாம் வேறு நாட்டில் குடியுரிமை சிங்கப்பூர் மாதிரி நாட்டில் தந்தால் நல்லபடியாக போய்விடும். இது என்ன இது நாடா? இது 3 ஃபேஸ் கரண்ட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும், எல்லாத்துக்கும் காசு. அது ஒன்று சொல்லுகிறேன் ரொம்ப அதிசயமாக, இந்த கல்லூரி ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் பிஹெச்டி மற்ற பட்டங்கள் பெற்றதற்காக ஒரு உயர்வு கொடுத்துருக்கிறார்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வரும், தானாக வந்துவிடும். அது துணை பேராசிரியர்லேருந்து இணை பேராசிரியர் நிலைக்கு தூக்கப்பட்டு விட்டாலும் தூக்கி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுக்கு ஒவ்வொருவனுக்கும் 20,000 ரூபாய் 25,000 சம்பளம் போடும். ஏனென்றால் இணை பேராசிரியராக ஆகிறான். அதற்காக ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் 15,000 ரூபாய் தகுதி தந்தாமல் போடும். 2 ஆண்டுகளாக அவனுக்கு பதவியை ஏற்றி வைத்து விட்டு சம்பளம் கொடுக்கவில்லை, சம்பளத்தை ஏற்றி கொடுக்கவில்லை, பழைய சம்பளம் கொடுக்குறாரு. இதனாலே அவர்களில் நொந்து போனவர். நான் கூட அதில் தப்பாக சங்கமே இதுக்கு முயற்சி செய்தோ என்று நினைத்தேன். சங்கமில்லை, தனி மனிதர்கள் என்ன செய்தார்கள்? பொன்முடி வீட்டுக்கு பின்வாசல் வழியாக போய் ஒரு தலைக்கு 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு 3 மாவட்டத்தில் இந்த ஊதிய உயர்வை இவர்களுடைய சம்பளத்தோடு சேர்ந்து வந்து விட்டது. ஒரு 2-3 லட்ச ரூபாய் வந்திருக்கும் என்று வைத்துக்கொள்வேன். மற்ற மாவட்டத்திலெல்லாம் போராடி கொண்டிருக்கிறான். அப்புறம் இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அது என்ன ஒரு 3 பேர் தந்து மற்றவன் தரலைன்னா நாங்கள் என்ன முட்டா போயிடலான்னு அவன் கேட்பேன். அதனால் நீங்களும் பின்னாடி கதவு திறந்தே இருக்கும் வாங்குங்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு நான் சொன்னேன், பொது வெளியில் தான் சொல்கிறேன், நீ என்றைக்கு உன்னுடைய ஊதிய உயர்வை ஒரு 2-3 லட்சம் சேர்ந்து விட்டது என்பதற்காக ஒரு 15,000 ரூபாய் தலைக்கு போட்டு நீங்கள் ஒரு 10-100 பேர் அதில் யூனியன் சம்மந்தப்படவில்லை என்று சொன்னார்கள். நான் தவறாக கூட யூனியன் என்று சொல்லிவிட்டேன். இது போய் வாங்கி விட்டீர்கள். இனிமேல் அவன் ருசி கண்டு கொள்வான். 3 ஆண்டு தண்டனை முடிந்து ஸ்டேயில் இருக்கிறான். இன்னும் 2 ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பார்கள். ஸ்டே அப்புறம்தான் முடியும். நீ சம்பளம் வாங்குவதற்கே காசு கேட்பான். இனிமேல் நீ இப்பொழுது ஒரு உயர்வு பெற்றதற்கு தனியாக பணம் கொடுத்து அந்த உயர்வு சம்பளத்தை பெற்றுவிட்டாய். அப்புறம் பார்ப்பான், இவன் ரெடியாக இருக்கிறான் கொடுப்பதற்கு, நிறைய காய்க்கிற மரம் இது என்று சொல்லி அடுத்த தடவை என்ன செய்வான் என்றால், ஒரு ஆண்டுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி தரவில்லை, சம்பளம் போடவே முடியவில்லை என்று நிறுத்தி வைத்துக் கொள்வான். பிறகு நீங்களெல்லாம் சம்பளத்தை மாதம் தாருங்கள், அதில் ஒரு 25,000 ரூபாய் நாங்கள் தந்து விடுகிறோம் என்று சொன்னால்தான் இது நடக்கும் என்கின்ற கதைக்கு தமிழ்நாடு வரப்போகிறது. இவ்வளவு மோசமான நிலையில் விஜய் போன்றவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இதெல்லாம் புரிந்து அவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை விட்ட வேண்டும். வாத்தியாருக்கு நீ காசு கொடுக்காமலே சம்பளம் வாங்கலாம். டெம்பரரியாக இருக்க வாத்தியாருக்கு நீ 25 ஆண்டுகளாக டெம்பரரியாக இருக்கிறாய், நான் ஆட்சிக்கு வந்தால் உன்னை பெர்மனெண்ட் ஆகிறேன், சாகிற போதாவது பெர்மனெண்ட் ஆகிவிட்டு சா. எவ்வளவு காரியங்கள், எந்த ஒன்றும் ஒரு நல்ல அரசாங்கம் ஒரு பையனுக்கு மேட்டின் ஷோ பார்க்கறதுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாயே, கொடுப்பதாக ஸ்டாலின் அங்கிள் கொடுக்குறார் என்று சொல்லுவார் என்று இவர் சொல்லுவார். இது என்னுடைய கருத்து இல்லை. என்ன மாதம் அந்த பையன் நல்ல படம் கிடம் பார்த்துட்டு கையில் செலவு பண்ணி கொண்டு திரியிட்டு எனக்கு தானே ஓட்டு போட்டு ஆகணும் என்று சொல்லுகிறார். இந்த காவிரியில் இந்த மேட்டூரில் 1 TMC தண்ணீருக்காக நீ உருவென்று உருவினாய்.
சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன், நடக்கவில்லை. அப்படி இருக்கிறது. இதற்குள் தண்ணீர் வந்து விட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மேட்டூர் அணையை பல ஆண்டுகளாக தூர்வாரவில்லை. அது 30 அடிக்கு சேறு இருக்கிறது. இந்த 30 அடிக்கு தூர்வாரினால் 3000 கோடி செலவு வரும். 3000 கோடி என்பது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தொகை இல்லை, மனிதனுக்கு தான் பெரிய தொகை. 30 அடிக்கு நீ தூர் வாங்கினால் 30 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும். ஒரு டிஎம்சிக்கு நீ போய் மண்டி இடுகிறாயே, 30 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் 90 லட்சம் டன் அரிசி தேவை. 70 லட்சம் டன் அரிசி தான் உற்பத்தி ஆகிறது. 20 லட்சம் டன் அரிசி ஆந்திராவிலிருந்து வருகிறது, கர்நாடகாவிலிருந்து வருகிறது. எதற்காக நாம் தன்னிறைவு பெறக்கூடாது? இந்த 3000 கோடியை செலவழித்து 30 அடிக்கு நீ ஆழப்படுத்தினால், சேரை எடுத்தால் இன்னும் 20 லட்சம் டன் கூடுதலாக விளையும். செய்ய வேண்டிய காரியம் உனக்கு செய்ய தெரியாது. ஆகாத காரியம்னா நீ ஓட்டு வாங்குவதற்கு மட்டும்தான் வேலை செய்வாய். அது அவன் புரியாமல் நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது, அப்பாவே தரவில்லையே அப்படி நினைப்பதற்குத்தான் பழக்கப்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை அகற்றுவதற்கு ரொம்ப வலிமையாக சிந்திக்கின்ற கட்சியும் மனிதர்களும் வேண்டும். எல்லாவற்றால் ஒன்று நடக்காது. நான் சொல்லுகிறேன், இவன் 10% வாங்குவான், 8% வாங்குவான். நீ 30% வாங்கலாம், 40% வாங்கலாம். வலிமையாக உள்ளே இறங்கு. இல்லாவிட்டால் சீமான் கட்சி போல் உன் கட்சியும் ஆகிவிடும். அதெல்லாம் நான் சொல்லுகிறேன். நான் நல்ல கருத்து வைத்திருக்கிறேன், இன்னும் செயல்படுவதற்கு பணமும் இல்லை, அதுக்கு சக்தியும் இல்லை. ஏதோ முடிந்த நல்லதை சொல்லி கொண்டிருப்போம் என்று சொல்லிவிட்டு சாவேன். அதனால் எனக்கு வெற்றி என்ன தோல்வி என்ன அதெல்லாம் இல்லை. நான் விலை போகாமல் இருந்தால் சரி, நான் கேவலப்படாமல் இருந்தால் சரி, நான் ஒழுங்குக்கு மாறாக நடக்காமல் இருந்தால் சரி, அவ்வளவுதான். தவிர நல்லது என்று நினைப்பதை நான் 10 பேருக்கு சொல்லுகிறேன். நீ 10 கோடி பேருக்கு சொல்ல முடியும், சொல்லு. அவ்வளவுதான். எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் இதெல்லாம் எல்லாவற்றையும் ஆழமாக தோண்டி, அது பிஜேபி ஒரு பக்கம் ரொம்ப மோசமான அரசாங்கம். எங்கேயாவது வக்ஃபுவில் கொண்டு போய் இந்துவை போடுவானா? நான் இந்து என்றே சொல்ல மாட்டேன், தமிழ் சமயங்கள் என்று தான் சொல்வேன். அது வட சமயம். அது அவனை கொண்டு போய் இவங்களை கொண்டு போய் நம்ம வக்ஃபோர்டில் போடுவேன். அது அவன் ஏற்பட்ட நபிகள் நாயகம் ஏற்படுத்திய அமைப்பது. அது ஏழைகளுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக வக்ஃபு செய்தார். ஒவ்வொருவனும் உலகத்திலே நாம் கொடை கொடுத்தால் புண்ணியம் என்று தான் நம்முடைய மதம் சொல்லுகிறது. நல்லது கிடைக்கும், நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும். அப்படி தான் சொல்லு. நீ முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் 40 ரூபாயில் 1 ரூபாய் கொடுக்க வேண்டும். கூடுதலாக கொடுப்பது உங்கள் விருப்பம். முஸ்லீமாக இல்லை என்றால் இருக்கவே வேண்டாம், வெளியே போக என்கிறார். நீ மட்டும் வசதியாக இருப்பாய், ஏழைகளெல்லாம் சாவார்களா? அவர்களுக்கு கொடுப்பதற்கு வக்ஃபை உண்டாக்குவேன். 100 ரூபாய்க்கு 2.5 ரூபாய் கொடுக்க வேண்டும் குறைந்தது. முஸ்லீமாக இருப்பதற்கே கொடுக்க வேண்டும். அந்த ரூபாயெல்லாம் சேர்த்து எத்தனையோ லட்சம் கோடி வக்ஃபில் இருக்கிறது. இஸ்லாத்திலும் அதில் நிர்வகிக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள். நான் எம்எல்ஏயாக இருக்கிறவங்க இதை பற்றி பல கருத்துக்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வேறு, அவன் தவறு செய்யட்டும். நம்முடைய தர்மபுரம் ஆதீனம் தவறு செய்தால் அதில் கொண்டு வந்து அப்துல் காரை நியமிப்பாயா? தர்மபுரம் ஆதீனம் தவறு செய்கிறார், திருவண்ணாமலை ஆதீனம் தவறு செய்கிறார், குன்றக்குடி அடிகளார் தவறு செய்கிறார், நீ போய் வகாப்பை நியமிப்பாயா? அதில் அது மாதிரி அவனுடைய அமைப்பில் தவறு நடந்தால் தகுதி வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வை. அரசாங்கத்தில் தவறுகள் செய்யாதபடி அதை ஒழுங்குபடுத்து. நீ வக்ஃபு வாரியம் நபிகள் நல்ல நோக்கத்தோடு ஏழைகள் அற்ற சமூகத்தை வயிற்று பசி உள்ளவன் இருக்கக்கூடாது என்பதற்காக அமைத்த அந்த அமைப்பை நீங்கள் சுரண்டுகிறீர்களே, அது என்ன வாடகை வாங்குவதா முக்கியம்? ஒரு சொத்து வாங்குவது, வாடகை வாங்குவது, பெருக்குவது. அப்புறம் அவன் 5000 ரூபாயில் 50 வருஷத்துக்கு முன்னால் வந்தவன் 5000 ரூபாயை கொடுத்து கொண்டிருப்பான். அப்புறம் இந்த ட்ரஸ்டியாக இருக்கிறவன் சம்பாதிப்பான். இதுதானே உலகத்தில் எந்த ஒரு கொடை நிறுவனமும் காந்தி ஒருவனுக்குத்தான் அந்த அறிவு பெரிதாக இருந்தது. அதனால தான் காந்தியை நான் தூக்கி கொண்டே திரிகிறேன். அவர் சொன்னார், எந்த ஒன்றுக்கும் பணம் சேர்த்து வைத்தால் அதை சாப்பிடுவதற்கு ஒரு கூட்டம் வந்து விடும் என்று சொல்கிறார். ஒரு காங்கிரஸுக்கு 1 கோடி ரூபாய் நிதி சேர்த்தார்கள், செலவழித்து விட்டார் காந்தி. அவர் சொன்னார், ஒரு 50 கோடி சேர்க்க முடியும் உங்கள் செல்வாக்குக்கு, சேர்த்து வட்டி வர்றதுலே காங்கிரஸை நடத்தலாம் என்று சொன்னார்கள். ஒழுங்கானவே இப்போது எவன் உழைக்கிறானோ அவன் கையில் காங்கிரஸ் இருக்கும். பிறகு அந்த 50 கோடிக்கு கணக்கு வைத்து வருகிறவன் கைக்கு காங்கிரஸ் போய்விடும். பணம் மட்டும் சேர்ந்து விட்டால் எல்லா அயோக்கியனும் உள்ளே வந்து விடுவான், எல்லா யோக்கியனையும் வெளியே விரட்டி விடுவான். பிறகு அந்த 50 கோடி தான் இருக்கும், பேர் இருக்கும். இதுதான் நடக்கும் என்று சொன்னார். அதனால் ஆனால் வக்ஃபு அவர் சொல்லுகிறார், ரொம்ப கடுமையான கருத்தெல்லாம் சொல்லுவார். அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான், ஏழைகளுடைய பணத்தை எடுக்கக்கூடாது என்றாலும் சொல்லுவார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால்,
தருமபுரம் ஆதீனம் தப்பு செய்தால் வகாப்பை கொண்டு போய் உள்ளே திணிக்காதே, வக்ஃபோடு தவறு செய்தால் அண்ணாமலையை கொண்டு போய் உள்ளே திணிக்காதே. அவனவன் அமைப்பை அவனவன் நடத்தட்டும். அதை ஒழுங்குபடுத்தி நடத்துவதற்கு உனக்கு அரசாங்கத்தில் அதிகாரம் இருக்கிறது. அதை கொண்டு போய் நீ அதில் செலுத்து. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் வக்ஃபோடுக்குள் இந்துவை நிலைப்பது என்பது இதை விட முட்டாள்தனமான, நம்முடைய மோடி தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொள்வதற்கு இதை விட வேறு காரியம் செய்யவே முடியாது. நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த மோடிக்கு எதிர்ப்பு நம்முடைய ஸ்டாலின் தான் என்று கருதி நீங்கள் ஓட்டு போடுகிறீர்கள். 8 மணிக்கே 12% ஓட்டு உள்ள சொல்லுகிறது. அவர் எல்லாரையும் தாண்டி வர முடிவதற்கு காரணம் இந்த 12% ஓட்டு 7 கட்சி வைத்திருக்கிறார், 1.5%. அதுவோ ஒரு கட்சியிலேயே 12% வருகிறது சிறுபான்மையினருடைய வாக்கு. நீங்கள் இதன் மூலம் வக்ஃபோடை தடுக்க முடியுமா? முத்தலாக் சட்டத்தை தடுக்க முடியுமா? காஷ்மீரினுடைய 370வது பிரிவை தடுக்க முடியுமா? ஒன்றும் தடுக்க முடியாது. நான் எப்படி யோசனை சொல்லுகிறேன் என்று கேளுங்க. எப்படி இந்து சாமி அறநிலையத்துறைக்கு நான் சொல்லுகிறேனோ அது சரியாக இல்லை என்றால் என்னை தூக்கில் தொங்க விடு, சொல்ல முடிகிறது எனக்கு. அதுபோல் நான் சொல்லுகிறேன், நவாஸ் கனியை நீ எம்பி ஆக்கினாலும் சரி, திமுக ஓட்டு போட்டாலும் சரி, நீ ஒரு காலத்தில் மோடியிலிருந்து மீள முடியாது. நீங்கள் ஓட்டு போடுவதனால் இவனுக்கு எதிர்ப்பு அவன் போட்டு ஸ்டாலின் 10 வருஷமாக கொள்ளையடிக்கிறான், 3 வருஷமாக கொள்ளையடிக்கிறார். இதற்குத்தான் உன்னுடைய ஓட்டு பயன்பட்டதே தவிர என்ன, மோசமான ஆள் வலுவாக ஊன்றி நின்று கொண்டு கொள்ளையடிப்பதற்கு உன்னுடைய ஓட்டு பயன்பட்டதே தவிர உன்னுடைய உரிமையை மீட்டு தருவதற்கு அது பயன்படவில்லை. நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். நான் காந்தியை பின்பற்றுகிறவன் என்பதனாலே சொல்கிறேன். 30 கோடி பேர் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீர்கள். நீ தேவையில்லாமல் மம்தாவை உண்டாக்குகிறாய், மம்தாவும் ஊழலாக இருக்கிறார், ஸ்டாலினை உண்டாக்குகிறார், ஸ்டாலின் ஊழல். நீங்கள் உண்டாக்குகிற மனிதர்களெல்லாம் ஒன்றுமில்லை. நம்ம சொந்த சமூகத்தை சேர்ந்தவன் நவாஸ்கனி அனுப்பினால் நவாஸ்கனி அங்கே போய் ஒரு நாளும் 370வது பிரிவை பேச போகிறாரா? ஒன்றும் முடியாது. 30 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறீர்கள். 30 கோடி பேரும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். இந்த ஜனநாயகத்தில் எப்பொழுது நாங்கள் 2ஆம் தர மக்களாக கருதப்படுகிறோமோ, நாங்கள் முதல் தர மனிதர்களாக கருதப்படும் வரை, எங்களுடைய சட்டத்தின்படி எங்களை ஆள்வதற்கு நீங்கள் சம்மதிக்காத வரை, எங்களுடைய சரியத் சட்டம், உன்னுடைய சட்டத்தை நீ வைத்துக்கொள். எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட சட்டம், நாங்கள் வாழுகின்ற சட்டம் வேறு. அதை எங்களுக்கு இதுவரையிலும் காங்கிரஸ் 75 ஆண்டுகளாக காப்பாற்றி தந்திருக்கிறது. அது தொடரட்டும். அதை நீ செய்ய மாட்டாய் என்றால் நாங்கள் வாக்களிக்கவில்லை. 30 கோடி பேரும் நாங்கள் எந்த தேர்தலிலும் வாக்களிக்க மாட்டோம். வெள்ளிக்கிழமை எங்களுக்கு புனித நாள். பள்ளிவாசலில் தொழுது விட்டு நாங்கள் எல்லோரும் அடையாள உண்ணாவிரதம் இருப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இருப்போம். நீங்கள் மாறுகிற வரையிலும் இருப்போம் என்று சொல்லி 30 கோடி பேரும் டெல்லி இமாம் முடிவெடுக்க சொல்லி நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருங்கள். இந்த அரசாங்கம் மாறுகிறதா இல்லையான்னு பாருங்கள். மம்தாவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஓட்டு போட்டு ஆகப்போவது ஒன்றுமில்லை. நவாஸ்கனியை அனுப்புவதனாலே ஆகப்போவது ஒன்றுமில்லை. நீங்கள் எல்லோரும் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் என்று சொல்கிறேன். 30 கோடி பேர் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்கள். இந்தியா பூரம் அதில் மாறுதல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றாக இருப்பீர்கள். உங்களுடைய மதம் ஒன்று தான் அப்படி ஒன்றாக இருக்கும். வேறு எந்த மதமும் அப்படி இருக்க முடியாது. நபிகள் அப்படி உங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒன்றாக இருங்கள். ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்கள். தொழுகை நடத்துங்கள். இந்த அரசாங்கம் எங்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறது. நாங்கள் முதல் தர குடிமக்களாக இல்லை. ஆகவே இந்திய ஆட்சி முறையில் வாக்களிப்பில் நாங்கள் பங்கு கொள்ளவில்லை. நாங்கள் பங்கு கொள்வதனால் பயனில்லை. பெரும்பான்மையோர் தங்கள் விருப்பப்படி எங்கள் மீது சட்டங்களை திணிக்கின்ற போது நாங்கள் ஏன் வாக்களித்து இது நடக்க வேண்டும்? ஸ்டாலினும் மம்தாவும் சம்பாதிப்பதற்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. எங்களை நாங்களே சார்ந்திருக்கிறோம். ஆகவே 30 கோடி பேரும் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்போம். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஒரு நாள் செய்யுங்கள். உலகம் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்கும். அமெரிக்கா திரும்பும், ஐரோப்பா திரும்பும், சவுதி அரேபியா திரும்பும், முஸ்லீம் நாடுகள்லாம் திரும்பும். தங்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துவதனால் தாங்கள் வாக்களிப்பதில்லை என்று முஸ்லீம்கள் முடிவு செய்து விட்டார்கள். தே ஆர் நாட் ஈக்குவல் சிட்டிசன்ஸ். சும்மா பாரதி சொன்னால் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லாரும் இன்னொன்று இந்நாட்டு மன்னரா? சும்மா இங்கே பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் மீது வாழ்வம் இந்த நாள். எல்லாம் கற்பனை, எல்லாம் கற்பனை. எல்லாரும் சமமா? ஒரு தாழ்த்தப்பட்டவனும் நம்முடைய கார்கேயும் சமமா? கார்கே மகனுக்கு 5 ஏக்கர் நிலம் அவருக்கு எழுதி வைத்து விட்டார்கள். ஏனென்று கேட்டால் அவர் சொல்கிறார், நான் தலித் என்பதால் என் மீது கவர்னரிடம் புகார் சொல்கிறார். தலித் என்பதால் சொல்லவில்லை. நீ சொல்லு, என்னென்ன என் பேரில் 5 லட்சம் ஏக்கர் 5 ஏக்கர் இருந்தால் நீ எடுத்துக்கொள் என்றால் சொல்ல வேண்டும். எடுத்துக்கொள். 5 ஏக்கர் இருந்தால் எடுத்துக்கொள்.
நாங்கள் எப்பொழுதும் பழைய வீட்டில் தான் இருக்கிறோம். என்ன அவர்கள் குடும்பத்திற்கு மருமகன் எம்பி, மகன் மந்திரி, 5 ஏக்கர் நிலம் பெங்களூருக்கு பக்கத்தில். என்ன விலை? எல்லா தலித்தும் இன்னும் குடிசையிலே தான் இருப்பான். இவர்கள் தலித்தின் பேரால் வாழ்கிறவர்கள் மட்டும் பெரிய சொகுசு பங்களாக்களிலே வாழ்கிறார்கள், ஆடி காரிலே பயணம் செய்கிறார்கள், வேங்க வேலில் குடிநீரில் மலத்தை கிளப்பான். ஆனால் அவனுக்காக பேசி ஓட்டு வாங்குகிறவர்கள் வாழ்க்கை வேறு. அந்த வேங்கவயல் திட்டம், வேங்கவயல் குற்றம் இன்னும் அகற்றப்படவில்லை. ஒரு கொடியேற்ற விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் நாகூரிலே என்பதற்காக கோவப்படுகிறாயே, இந்த வேங்கவயலுக்கு தீர்வு வராத வரையிலும் உன்னோடு எனக்கு என்ன பேச்சு என்று போய் உட்கார் பார்ப்போம். எவ்வளவு சாதி உண்டு என்று கருதுகிறவன் கூட இந்த கொடுமையை செய்ய மாட்டான். அதெல்லாம் எல்லாரும் கூட்டத்தை பயன்படுத்தி தாங்கள் வாழ்வதற்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் லிவ் லக்ஸூரியஸ்லி, ஆல் தி பீப்புள் பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன். இதுதான் நிலைமை. ஆகவே இது இந்த முஸ்லீம்களுக்கு நான் சொல்லுகிற யோசனை. இல்ல அதுல ஒரு சின்ன துணை கேள்வி. அதான் உச்ச நீதிமன்றம் இப்போ சொல்லிச்சு இல்லையா, அந்த சீலிங் வைக்கணும், அதுலயே ஒரு கிரிமினல் வந்து உள்ள கொண்டு வரணும்னு. ஆனா அதுக்கு இங்க பெரும்பாலான தலித் அமைப்புகள் ஆமாமா அது நியாயம் தானே நான் சொல்றேன். இல்ல ஆனா தலித் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இல்ல அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. இவன் நீ தான் இப்போ கார்கேக்கு எதுக்கு கோட்டா? கார்கே மகன் மந்திரியா இருக்கிறாரு, அவருக்கு எதுக்கு கோட்டா? அவர் மருமகன் எம்பியா இருக்கிறாரு, அவருக்கு எதுக்கு கோட்டா? அந்த கோட்டாவை வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இன்னொரு அமாவாசைங்கிற பேரில் ஒருத்தன் இருப்பேன் அங்கே குடிசையில், அவனுக்கு கொடு. நான் சொல்கிறேன், ரொம்ப நாமே அந்த ஒரு பிறப்பில் அந்த சமூகத்தில் பிறப்போம். அதெல்லாம் கடவுள் வந்து எல்லாம் மாறி மாறி நடத்துவான். அதனாலே அவன் குறைவு நாம் கூட என்பது கடவுளுக்கே பொறுக்காத ஒரு குற்றம். எப்படி நபிகள் நாயகம் வந்து ஆப்பிரிக்க கருப்பன் மட்டம் அரேபியன் உயர்வு என்று நீங்கள் கருதுபவர்களாக இருந்தால் முஸ்லீம்களாக இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அது மாதிரி சொல்கிறேன், தாழ்த்தப்பட்டவனும் நாமும் அதை அப்படி பழக்கி விட்டார்களே தவிர அம்பேத்கருடைய அறிவும் அயோத்திதாசனுடைய அறிவும் நிகரற்ற அறிவு. கக்கனை போல் ஒரு அந்தனர் கிடையாது என்று நான் எழுதியிருக்கிறேன். கக்கன் என்ற ஒரு அந்தனர், அதெல்லாம் வணங்கத்தக்கவர்கள். கக்கன் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தார். அவர் நாற்காலியில், எங்கள் வீட்டில் பெரிய வளவு, அந்த வளவில் ஒரு 50-100 இலை போட்டு பரிமாறினோம். எங்கள் தாயார் இருந்தார்கள். அவர் காங்கிரஸில் ஆட்சியை விட்டு இறங்கி விட்டார், தலைவராக இருந்தார். காமராஜ் தான் தலைவர், இவருக்கும் தலைவர் அவர். ஆனால் இவர் காங்கிரஸ் தலைவர். எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அவருக்கு ஒரு மேசை போட்டு நாற்காலி போட்டு இலை போட்டிருந்தோம். எல்லாரும் இப்படி 2 பக்கம் உட்கார்ந்துருக்கிறார்கள். கக்கன் எழுந்து கும்பிட்டார். அவர் சொன்னார், நீங்களெல்லாம் கீழே உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்கள், நான் மட்டும் நாற்காலியில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு என்னால் முழங்கால் மடக்க முடியவில்லை, நீங்களெல்லாம் மன்னித்து கொள்ள வேண்டும் என்று கும்பிட்டார். என்னுடைய தகப்பனார் சொன்னார்கள், நீங்கள் நாற்காலியில் உட்கார்வதற்கு தகுதியானவர்கள், முழங்கால் இல்லை என்றால், முழங்காலில் வலி இல்லை என்றாலும் நீங்கள் மேலே உட்கார்வதற்கு தகுதியானவர்கள் என்று சொன்னார்கள். இதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கிறது. எனக்கு அப்பொழுது 27 வயசு 28 வயசு தான் இருக்கும். அதனாலே அப்படி மனிதர்களெல்லாம் போற்றப்பட வேண்டியவர்கள். நாம் சிறந்தவர்களை போற்றுவதே கிடையாது. சிறந்தவர்களை போற்றினால் சிறந்தது வளரும். ஆகவே நீங்களெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்கள் தான் சௌரியமாக இருக்கிறீர்களே பெற, ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், பிறவற்றின் பேரால் நீங்கள் தான் சௌரியமாக இருக்கிறீர்கள். அவன் அதே நிலையில் தான் இருக்கிறான். ஆகவே இது ரொம்ப தலித் என்பதெல்லாம் நான் தாழ்த்தப்பட்டவன் தான் அந்த காலத்தில் சொல்லி பழக்கம். தலித் என்பது மராத்திய சொல். இதை எங்கே இருந்தோ பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். தமிழில் தாழ்த்தப்பட்டவன் அவன் தாழ்ந்தவன் அல்லன், அவன் தாழ்த்தப்பட்டவன், அவன் கடவுள் அரியனுடைய மக்கள் என்று காந்தி சொன்னார். என்ன அவர்களெல்லாம் எவ்வளவு ஏற்றம் பெறுவார்கள். காந்தி உண்மையிலேயே அம்பேத்கர் அந்த போரிலே வெற்றி பெற முடிந்தது காரணம் காந்தி அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தது. காந்தி அறிஞர் என்று தான் பத்திரிகை நடத்தினார். காந்தி ரொம்ப ஒரு தெய்வத்தன்மையுடைய மனிதன். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார், எந்த தப்பும் இருக்காது. அதனாலே இவர்களெல்லாம் போராடி காந்தியிடம் வெல்ல முடிந்தது. ஆட்சி வந்தது பாருங்கள், வாழ்நாளெல்லாம் அம்பேத்கர் காந்தியை எதிர்த்தார். அவருடைய எழுத்துக்கள் முழுவதிலும் காந்தியின் மீது உள்ள தாக்குதல்கள் தான் இருக்கும். அவர் வெள்ளைக்காரனுக்கு இசைவாகவும் இருந்தார். ஆனால் நாடு விடுதலை அடைந்தவுடன் இந்த சட்டத்தை, அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கு அம்பேத்கரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த தனி மனிதனை கூட்டிக் கொண்டு வந்து மந்திரியாக ஆக்கி அவர் கையில் இந்த பொறுப்பை கொடுத்தார். அறிவு பெருமைப்படுத்தப்பட்ட விதம் அது. அறிவு பெருமைப்படுத்தப்பட்டது. மாயாவதி போல ஐ நீட் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லி அந்த இடத்துல உட்காரவில்லை. ஹீ இஸ் ஃபிட், ஹீ இஸ் ஏபிள், ஹீ இஸ் இன்டெலிஜென்ட்.
அந்த இடத்திற்கு கூட்டி வந்து இலையில் உட்கார வைத்தார்கள். அவர் அந்த அரசியல் சாசனத்தை எழுதினார், நிகர் இல்லாமல் எழுதினார். அது வேறு. அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக ஆவதற்கு தகுதி பெற்றவர். சும்மா என்றைக்கு அரிஜன் முதலமைச்சராவது, என்றைக்கு தலைமை அமைச்சராவது என்றெல்லாம் கேள்வி இருக்கும். அந்த தகுதியை நாம் பெற்றால் தானாக அவன், இவனை தவிர திட்டமிடுவதற்கு ஒருவன் இல்லை என்று அம்பேத்கரை கூட்டிக் கொண்டு போய் உட்கார வைத்தார்களே, அது மாதிரி நம்மை கூட்டிக் கொண்டு போய் உட்கார வேண்டும். அந்த தகுதியை நாம் பெற வேண்டும், அந்த நேர்மையை நாம் பெற வேண்டும், ஒழுக்கத்தை நாம் பெற வேண்டும். அது பெற்றால் வரும். அப்படியெல்லாம் இல்லாமல் சும்மா பேசி பேசி இந்த முர்பாரா ஜனாதிபதி பேர் என்ன, திரௌபதி முர்மு. ஆமாம், முர்மு. அந்த அம்மாவை மலைவாழ் மக்களின் பிரதிநிதி கொண்டு போய் உட்கார்ந்த ஒரு பிரதிநிதி மட்டும்தான் வாழ்க்கையில் உயர்வை பெற முடிந்தது. மற்ற மலைவாழ் மக்களெல்லாம் அதே நிலையில் தான் இருக்கிறார். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸே தப்பான பாலிடிக்ஸ். இதைத்தான் நம்முடைய ஆட்கள் புறவும் பேசுகிறார். என்றைக்கு அரிஜன் முதலமைச்சராவது, என்றைக்கு ஜனாதிபதியாவது, என்றைக்கு தலைமை அமைச்சராவது, ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ். நீ அம்பேத்கரை போல தகுதி பெற்றவனாக இரு, உன்னை கூட்டிக் கொண்டு வந்து சட்டம் எழுத சொல்வார்கள். காங்கிரஸை எய்த்து காந்தியை எதிர்த்து வாழ்ந்த ஒரு மனிதன் பெரிய இடத்தை பெற முடிந்தது என்று சொன்னால், எதிரிகளால் பெற முடிந்தது என்று சொன்னால் அது பெருமை. அந்த மனிதன் செய்த சாதனையும் பெருமை. அயோத்திதாசனுடைய எழுத்தை நான் படித்து அப்படி வியந்து போனேன். என்ன அறிவு அந்த ஆளுக்கு. ஒரு பைசா தமிழன் என்று ஒரு பத்திரிகை நடத்தினார் அயோத்திதாசன். கக்கனுடைய நேர்மை. அது மாதிரி நாம் அந்த இடத்தை பெறுவதா? அதை விட்டு எங்களுடைய சாதிக்கு எந்த இடத்துக்கு கொடுப்பாய், நீ வருவாய், அப்புறம் மற்றவனெல்லாம் அமைக்கி கொண்டிருப்பாய், நீ ஆடிக்காரில் போவாய், மற்றவனெல்லாம் ஆடி போயிருப்பான். அந்த அரசியல் சிறந்த அரசியல் இல்லை. நன்றி சார். பழைய கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.